இயேசுவில் அன்பானவர்களே, இன்று மறைபரப்பு ஞாயிறு. மறைபரப்பு ஞாயிறை இன்று கொண்டாடுகின்ற போது மறைபரப்பினுடைய ஆர்வமும் மறைபரப்பினுடைய ஆக்கமும் ஊக்கமும் நமது உள்ளங்களில் உருவாகட்டும் என்று முதலிலேயே நான் செபிக்கின்றேன். பொதுவாக திருச்சபையை பற்றி சொல்லும் போது இவ்வாறுதான் வார்த்தையை கூறுவார்கள். திருச்சபை என்றாலே ஒரு மறைபரப்பாளர். திருச்சபை ஒன்று இருக்கிறது என்றால் அதனுடைய குணநலம் என்பதே அது மறைபரப்பு பணி செய்கின்றது, மறைபரப்பாற்றுகின்றது. நமது தொடக்க கால திருச்சபையை நாம் எடுக்கிற போது, தொடக்க கால திருச்சபை நம்ம திருத்தூதர் பணிகள் 1 முதல் 8 வரை உள்ள அந்த அதிகாரங்களை வாசிக்கிற போதை காண்போம். விண்ணேற்பு, இயேசுடைய விண்ணேற்புக்கு பின் சீடர்கள் ஒன்றாக கூடி வருகிறார்கள். இயேசு இறந்தார் என்று கேட்ட போதே யூதாஸ் இஸ்காரியோத்து தனது உயிரை மாய்த்துக் கொள்கின்றார். அடுத்ததாக அவருக்கு பதிலாக வேறொருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இவ்வாறு முன்னோக்கி போகிற போது திரும்ப அனனியா சஃபீரா என்பவர்கள் தூயாவிக்கு எதிராக பொய் சொன்னார்கள் என்று அவர்கள் அங்கே மரணம் அடைகின்றார்கள், அதாவது ஏமாற்றினார்கள். ஆகியால் ஏமாற்றுதலுடைய பலன் என்பது மரணம் என்று அங்கு காட்டப்படுகிறது. இவ்வாறு இருக்கின்ற தருணத்திலே 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இரத்த சாட்சி உருவாவதை நாம் காண்போம். முதல் இரத்த சாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஸ்தேவான். இந்த நேரத்தில் தான் மக்கள் தொடக்க காலத்தில் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே சிதறி ஓடுவார்கள். நம்ம 7ஆம் அதிகாரத்தின் கடைசியிலும் 8ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலுமாக திருத்துதர் பணிகள் வாசிப்போம். மக்கள் ஸ்தேவான் கொல்லப்பட்ட போது அவர்கள் பயமுற்றவர்களாக அங்கிருந்து சிதறி ஓடுகிறார்கள். பொதுவா பயம் அடைஞ்சாச்சுன்னா நம்ம உடனே செய்யக்கூடியது ஒதுங்கி ஒளிச்சிருக்கிறதுக்கு, அல்லனா யாருக்கும் தெரியாம பார்த்துருக்கிறதுக்கு, வேற தெரியாத ஊருக்கு போறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போம். என்ன தெரிஞ்சவங்க யாருமே என்ன பார்க்க கூடாது, அந்த மாதிரி நம்ம ஓடி ஒளிறதுக்கு முயற்சி பண்ற போது இவங்களும் அப்படித்தான் ஓடி போகிறாங்க. ஆனா அவங்க ஒளிந்திருக்கல, மறைந்திருக்கல. நம்ம காண்போம், அவர்கள் அங்கிருந்து பிலிப்பியா, சிரியா, அந்தியோக்கியா பகுதிகளுக்கெல்லாம் ஓடி போனார்கள். ஆனால் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டு தங்களது நம்பிக்கையை பறைசாற்றி கொண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது அவர்கள் கண்டது கேட்டது என்று சொல்லும் போது நாம் இங்கே காண்கின்றது, ஒருவேளை உடனே நீங்க நினைக்கலாம் ஸ்தேவானுடைய கொலையாக இருக்கலாம், ஸ்தேவான் கல்லறைந்து கொல்லப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம். நோ, அது அல்ல. அவர்கள் கண்டது கேட்டது என்று சொல்வது அவர்கள் கிறிஸ்துவை அனுபவித்ததை, கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் கடவுள் செய்த எல்லா காரியங்களையும் அவர்கள் கண்டார்கள், கேட்டார்கள், அவற்றை அறிவித்துக் கொண்டே அவர்கள் சென்றார்கள். யோவான் தனது முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுவார், நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டு அறிந்ததும் உற்று நோக்கினதுமான உண்மையை நாங்கள் எடுத்துரைக்கிறோம். நாங்கள் கண்டு கேட்டு தொட்டு உற்று நோக்கி உணர்ந்த ஒரு உண்மையை நாங்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று யோவான் தனது திருமுகத்திலே சொல்லுவார். அன்பானவர்களே, மறைபரப்பு பணியினுடைய தொடக்கம் என்பது அந்த கண்டு தொட்டுணர்ந்து உற்று நோக்கி அனுபவிக்க வேண்டும். யாரை என்றால் இந்த கிறிஸ்துவை அவர்கள் உற்று நோக்கி அறிய வேண்டும். ஸ்தேவான் கொல்லப்படுகின்ற அந்த தருணம் வாசிக்கின்ற 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்கள், அது மிகவும் இன்ஸ்பைரிங்கான வசனங்கள். ஸ்தேவான் கொல்லப்பட போகிறார். அவரை கல்லறிவதற்கு எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறார்கள். இனி தொட்டு முன்னால் மரணம் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் பலரும் செய்யக்கூடியது, என்னை ஒன்னும் செய்யாது கெஞ்சுவாங்களா இருக்கலாம், அல்லனா சரி முடிந்து விட்டது என்று ஒருவேளை தலை தாழ்த்தி நிற்பார்களாக இருக்கலாம். ஆனால் ஸ்தேவான் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்பது அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். அவர் தூய ஆவியினால் நிறைந்து வானத்தை உற்று நோக்கி வானம் திறந்திருப்பதையும் மாட்சிமிகு கடவுளுடைய வலப்புறத்தில் மானிட மகன் வீற்றிருப்பதையும் கண்டார் என்று வாசி. அவர் மானிட மகன் வீற்றிருப்பதை கண்டார். அதாவது வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளில், துன்பங்களில், வேதனைகளில் தலை தாழ்த்தி நிற்பதோ, வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று வாழ்க்கையை விட்டு விடுவதல்ல, மாறாக வானத்தை அண்ணாந்து நோக்குகின்றவர்களாக பார்க்கின்றவர்கள் தான் ஒவ்வொரு மறைபரப்பாளர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவன் தான் மறைபரப்பாளர். ஸ்தேவானுடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ மக்கள் மனமாறினார்கள். ஆகியால் தான் யூதர்கள் கோபம் கொண்டு அவரை கொல்வதற்கு சூழ்ந்து நிற்கிறார். அவர்கள் சூழ்ந்து நிற்பவருடைய காரணமே தன்னை கொல்வதற்குத்தான் என்று தெரிந்த பின்னரும் அவரது நம்பிக்கையோ அவருக்கு ஒரு பயமோ ஏற்படவில்லை. மாறாக
வாழ்க்கையில் முன்னோக்கி போவதற்கான உத்வேகத்தை அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்று கொண்டு பெற்றுக் கொண்டார். ஏனெனில் உன்னதங்களில் இருந்துதான் வல்லமை வருகிறது, மண்ணில் இருந்து அல்ல. மண்ணிலிருந்து உருவாவதெல்லாம் அழிவுக்குரியது. மனிதன் இன்று நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பது மண்ணை நோக்கி கொண்டிருக்கிறோம். மண்ணிலிருந்து ஏதாவது கிடைக்கட்டும் என்று எங்கெல்லாம் குண்டு தோண்டி புதையல்கள் எடுக்க முடியும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். மாறாக வானத்திலிருந்து அருள்பொழிவு செய்யப்படுகின்ற அந்த உன்னிடத்திலிருந்து வருகின்ற அருட்கொடைகளை, அருள் வளங்களை, வல்லமைகளை, ஆசீர்வாதங்களை உற்று பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே நமது வாழ்க்கையில் இல்லாமல் போனதுதான் இன்று மறைபரப்பு பணிகள் குறைந்து போய் கொண்டிருக்கிறதனுடைய காரணம். நமது வாழ்க்கையில் நாம் என்றாவது ஒரு மறைபரப்பாளராக வேண்டும் என்று நாம் சிந்தித்திருப்போமா? கிறிஸ்துவை யாரிடமாவது ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துதான் ஆண்டவர் என்று சொல்லி இருப்போமா? எல்லாம் பலதும் இயேசு கிறிஸ்துவுக்காக இருக்காது, மற்ற பலதுக்குமாக இருக்கும். அதை சொல்லிக்கொண்டு பிரிந்து கடவுளிடமிருந்து பிரிந்து போவது நமது முக்கியமான காரியமாக இருக்கிற போது, அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கண்டுணர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தொட்டு உணர வேண்டும். அவ்வாறு தொட்டு உணர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக, மறைபரப்பாளர்களாக மாற வேண்டும். அதுதான் இன்றைய நாளுடைய அழைத்தல், இவருடைய அழைத்தல், என்னுடைய, உங்களுடைய, எல்லாருடைய அழைத்தலும் அதுதான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடையும் ஆண்டவர் அந்த சீடர்களோடு தான் இறப்பதற்கு முன்னால் கூறின வார்த்தைகள் இது: நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் திருவிழுக்கு கொடுங்கள். நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், அது நமது கடமை. நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பறைசாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பறைசாற்ற வேண்டும். நாம் அருகில் இருக்கிறவருடையாவது கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம், இயேசுவே ஆண்டவர் என்று ஒரு நேரமாவது சொல்வதற்கு நம்மால் முடிய வேண்டும். நமது வாழ்க்கை அனுபவங்களில் ஒரு காரியத்தை நினைத்து வருந்துகிற போது இயேசுவே ஆண்டவர் என்ற போது அங்கே ஒரு எதிர்நோக்குண்டு, அங்கே ஒரு எதிர்பார்ப்புண்டு. என்னை மீட்கிற ஒரு கடவுள், எனக்காக தன்னை தந்த கடவுள், எனக்காக இருக்கிற கடவுள், அவர் என்னை வாழ வைக்கிறார் என்ற எதிர்நோக்கு உண்டு, ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அதுதான் ஸ்தேவான் உற்று நோக்கினார். இந்த உடல், இந்த உயிர் இங்கே மாய்கிற போது அங்கே மானிட மகன் தந்தையின் மாட்சிமிகு அரியணைக்கு வழிபகத்தில் வீற்றிருக்கிற அவர் தனது வலப்பக்கத்தில் என்னை கூட்டி சேர்க்க போகிறார். அந்த எதிர்நோக்கோடு அங்கு உற்று நோக்கினார். அவர் சொன்ன வார்த்தைகள்: இயேசுவே, என் உயிரை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன், எனது உயிரை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் உயிர் விட்டார். உயிர் விடுகிற போது மீண்டும் அவர் சொன்ன வார்த்தைகள் உண்டு: இவர்களை மன்னியும் என்று. அன்பானவர்களே, மறைபரப்பு பணியினுடைய மிக முக்கியமான 2 குணநலன்களை நாம் இங்கே காண்கின்றோம். வானத்தை உற்று நோக்குகிறவர்களாக, அந்த உற்று நோக்கி கிறிஸ்துவை கண்டுணர்ந்து தொட்டுணர்ந்து அனுபவிக்கின்றவர்களாக, அந்த கிறிஸ்துவனுடைய மடியிலே தலை சாய்க்கின்றவர்களாக, உலகத்தினுடைய மக்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மாற வேண்டும். வாழ்வை நாம் அப்படியாக மாற்ற வேண்டும். அதுதான் மறைபரப்பு பணியினுடைய முதல் முக்கியமான ஒன்று. எல்லாவரையும் கிறிஸ்துவனுடைய கரங்களில் ஒப்படைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கடந்த வாரம் தியானம் நடந்த போது இந்த ஃபாதர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் ஒன்று, மறைபரப்பு பணிகளுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்பது: நீ காண்கின்ற பிற மதத்தவரை காண்கின்ற போது அந்த பிற மதத்தினுடைய ஒருவரை நீ கண்டால் அவருக்காக ஒரு அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை சொல்லி ஒப்புக்கொடு. நீ 10 பேரை கண்டாய் என்றால் அந்த 10 அருள் நிறைந்த மரியே ஜெபங்களை அவர்களை நினைத்துக் கொண்டு சொல். ஒரு குழுவாக பலர் இருக்கிறார்கள் என்றால் அந்த குழுவை பல நினைவு வைத்திருக்க முடியாது. ஒரு 50 பேர் இருப்பார்கள் என்று உனக்கு தோன்றுகிறது என்றால் அந்த 50 பேரை 50 அருள் நிறைந்த மரியை சொல்லி கடவுளுக்கு ஒப்புக்கொடு. இதுவே ஒரு மிக முக்கியமான உனது வாழ்க்கையில் நீ செய்ய முடிந்த நல்ல ஒரு மறைபரப்பு பணியாக இருக்கும் என்று சொன்னார். அதே வார்த்தைகள் இன்று உங்களுக்கு நான் தருகிறேன். என்பவர்களே, நாம் மறைபரப்பாளர்களாவது பல இடங்களில் சென்று கிறிஸ்துவை பறைசாற்றுவது மூலமாக மட்டுமல்ல, மாறமாக இந்த சின்ன சின்ன காரியங்கள் வழியாக நமது குடும்பத்திலேயே இயேசு ஆண்டவர் என்ற வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு நாம் தைரியம் காட்ட வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு குறைந்து போகிற போது, கடன் பிரச்சனை கூடி வருகிற போது, வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகரித்து வருகிற போது வானத்தை உற்று நோக்கி என் ஆண்டவர் அங்கே மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று சொல்ல வேண்டும். இயேசுவின் நம்பிக்கை நமது குடும்பங்களில் நாம் ஆழப்படுத்த வேண்டும்.
அதுபோல போகின்ற வருகின்ற வழிகளில் நாம் பிறரோடு இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடவில்லை என்றாலும் அவர்களை பார்த்து அவர்களை கடவுளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஒரு அருள் நிறைந்த மரிய ஜெபம் ஒரு ஆளுக்காக சொல்லும் போது நாம் நல்ல ஒரு மறைமறைப்பாளர்களாக மாறுகிறோம். அன்பானவர்களே, இந்த போகின்ற வருகின்ற வழிகளில் நாம் மொபைலையும் பார்த்திருந்து கொண்டு ரீல்ஸையும் பார்த்து கொண்டிருப்பதனால் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. நாம் பொழுதை வீணாக்கினோம், நமது கண்களை கேடாக்கினோம், நமது சிந்தனை திறனை நாம் அழித்தோம். இவ்வாறுதான் நடக்கிறதே தவிர நாம் வளரவில்லை, நமது உடலில் ஆற்றல்கள் வளரவில்லை, நாம் சோர்ந்து போகிறோம், நமது வாழ்க்கை அழிவுக்குட்படுகிறது, நமது ஆரோக்கியம் குறைந்து போகிறது. அதே வேளையில் நான் என் சகோதரர்களுக்காக அவர்களை என் கடவுளுடைய கரங்கள் ஒரு அருள் நிறைந்த மரியா ஜெபமாவது சொல்லும் போது அந்த ஆன்மாக்களை மீட்டவர்களாக, அந்த ஆன்மாவை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக மாறுகிறோம். ஆகையால் அத்தகைய ஒரு மறைபரப்பு பணியாவது மிக குறுகிய அளவிலே செய்து நமது மறைபரப்பு பணிகளுக்காக ஜெபிப்போம். மறைபரப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற எல்லா அருட்தந்தையர்கள், அருட்சகோதரி, மறைபரப்பாளர்கள், பொதுநிலையினர் எல்லாவரையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கடவுள் என்றும் தனது பணியை செய்வதற்கு ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். தனக்கு ஏற்புடையவர்கள் இங்கே இருக்கிறார்களா என்று அவரது கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. அவருக்கு முன்னிலையில் நான் ஏற்புடையவனாக உம்முடைய பணியை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற நாம் மனதளவிலாவது ஒரு ஆசைப்பட்டு ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவ்வாறு நல்ல மறைபரப்பாளர்களாக இவ்வுலகத்தில் உலகம் முழுவதுமே கிறிஸ்துவின் சபை நிறைந்திருக்கிற, கிறிஸ்துவ ஆட்சி நிறைந்திருக்கிற, இயேசுவுக்கு மக்களான எல்லாரும் இயேசுவே வழிபடுகின்றவர்களாக மாறுகின்ற ஒரு நல்ல நாள் உருவாகட்டும் என்று ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.